அனைவருக்கு வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமீதா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மாறிட்டுருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமீதா வந்து நிறைய படங்களில் வந்து நடித்த ஒரு பெரிய ஹீரோயின். அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா சில கட்சிகள்லாம் எல்லாம் இருந்தாங்க. கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனதாகவும் அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து என்ன இந்துன்றதுக்கு என்ன சான்றிதழ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து என்னோட நாட்டுக்குள்ளேயே நான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தேன், நான் ஒரு ஏலியன் போல உணர்ந்தேன் அப்படின்லாம் வந்து நமிதா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு செலிபிரிட்டி எனக்கு வந்து இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க. அதாவது செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தனியான ஒரு இது அப்படின்றதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா செலிபிரிட்டி என்பவர் செலிபிரிட்டினா யார் செலிபிரிட்டி? அப்துல் கலாமை சொல்லலாம் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இவங்கெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போட வராங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வழியில் லைனில் நின்று தான் வந்து ஓட்டு போடுறாங்க எந்த ஒரு செலிபிரிட்டியும். அதே போல் ஒரு ஒரு கோயிலுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே இவங்க போகக்கூடாது இந்த மாதிரி. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த குடிமரத்துக்கு அப்புறம் வந்து யாரும் இந்து மதத்தை அல்லாதவர்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு போர்டு இருக்கிறது உண்மை. ஆனால் நாங்கள்லாம் வந்து எவ்வளோ முறை போயிருக்கோம், நம்மள்ட்ட எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டது கிடையாது. ஒருவேளை இவங்க வந்து எல்லாம் இவங்க இந்த மதத்தை சார்ந்தவர் அல்லன்ற மாதிரி ஒரு செலிபிரிட்டி அப்படின்றனால அவங்கள கேட்டிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு கலாச்சாரம், ஒரு கட்டுப்பாடு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஐயப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் தான் வந்து இருமுடி கட்டி உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதே மாதிரி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் கூட இருமுடி கட்டினா தலையில் வச்சா உள்ளே போகலாம், போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சில கோயிலில் வந்து இந்த மாதிரி சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மேல் சட்டை இல்லாமல் உள்ள கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. ஆனால் திருப்பதி போன்ற கோயில்களில் எல்லாருமே வரலாம், எல்லாருமே போகலாம் அப்படின்னு இருக்குது. அதான் ஒரு சில கோயிலில் ஒரு சில காரணங்களுக்காக சில கட்டுப்பாடுகள் வைத்திருப்பாங்க. அதற்காக வந்து நான் செலிப்ரிட்டி நான் கோயிலுக்குள்ளே விடலை அப்படின்லாம் சொல்கிறது வந்து சரியான விஷயமா எனக்கு படலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு யார் செலிப்ரிட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இவங்க வந்து லட்சக்கணக்கில் பணத்தை வச்சு அவங்க வந்து அதை வந்து வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க, திருப்பி அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு கூலிக்காரன், ஒரு தொழிலாளி, ஒரு வியாபாரி, இவங்கெல்லாம் வந்து வரி கட்டுறாங்க. அந்த வரியை அவங்க திருப்பவும் வாங்குறதுல சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே வரி கட்டுறாங்க, ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க, அதே மாதிரி டோல்கேட் ஃபீஸும் கட்டுறாங்க. எல்லாமே கட்டினா இவங்க தான் செலிப்ரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.